ஸோ ஒரு சூடான சுவையான செய்தி வந்திருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சுமா தெரியலையா எனக்கு தெரியாது. பிரஜனும் விஜய் சேதுபதி சாரும் வந்து மேடையில் பேசுனது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நல்லா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து உள்ளே போன உடனே ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாமல் எடுத்த உடனே சரியான ஒரு ஃபைட்டு பண்ணியிருக்காங்க. யாரு கூடனா விஜய் பார்வதி கூட. மக்களே, இது வந்து ஒரு 1% தப்பாக போகலாம். தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க எடுத்த உடனேயே அங்கே ஒரு சரியான ஒரு ஃபைட் பண்ணியிருக்காங்க. போட்டு வெளுத்து வாங்கியிருக்காங்க. அதான் நடந்திருக்கு. ஸோ அது நடந்தால் எனக்கும் சந்தோஷம். ஏன்னா ஆல்ரெடி இந்த கேம் ரொம்ப போரிங்காக போயிட்டுருக்கு. போன உடனேயே அவங்க இது பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நேற்றுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு பார்வதி வந்து திவாகரை விட்டுருவாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக வந்து கமருதன் கூட விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து கமருதனோட கேம் காலியானதே பார்வதி கூட ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான். கமருதன் முதல்ல விளையாடும் போது நார்மல் தான் இருந்துச்சு. அப்புறம் பார்வதி விட்டு வெளியே வந்தப்புறம் கொஞ்சம் கமருதனுக்கு வந்து கொஞ்சம் லவ் அதிகமாக இருக்குது மக்கள் மத்தியில். ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, கமருதனுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் வீக் விஜய் சேதுபதி சார் ஒன்று சொல்லியிருப்பார், உங்கள் கேம் எங்கே தப்பாக போச்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணார். ஸோ இந்த வீக் அவர் சொன்னதும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் சபரி, எஃப்ஜே, கனி இவங்களுக்கு வந்து ஒரு சரியான இது கொடுத்துருப்பாரு. டெஃபினட்டாக இனிமேல் அவங்க 3 பேர் கொஞ்சம் இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, எங்கள் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஃபேவரெட்டோ இல்லை ஒருத்தரை பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணி வச்சுடுறாங்க. வச்சுட்டு அவங்களுக்கு முட்டு கொடுக்கறது தான் ஃபுல்லாக நடக்குதே தவிர யாருமே வந்து ஓப்பனாக பார்க்குறதுக்கு ரெடி இல்லை. இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 2-3 வீக்ஸ் வந்து எஃப்ஜேயோட கேம் பிடிக்கல. அதுக்கப்புறமா அது ஆதிரை விட்டு வெளியே வந்துட்டு கொஞ்சம் கேம்னு இருக்கிறது, கொஞ்சம் பேச வேண்டிய இடத்துல பேசுகிறதுல வந்து எனக்கு பரவாயில்ல, ஓகே அப்போ இருந்ததை விட இப்போ பரவாயில்ல அப்படின்னு தோணுது. பட் இங்கே யாருமே எதையுமே இந்த சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு யாரும் ரெடி இல்லை. கானா வினோத்தோட கேம் வந்து இனிஷியலாக சரியில்லை, அதுக்கப்புறமா கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. ஸோ இப்படி ஓப்பனாக நம்ம பார்த்தோன்னா இவங்க யாராச்சும் இந்த குரூப் கேம் விட்டு வெளியே வந்தாங்கன்னா அது வந்து தெரிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நம்ம மைண்டில் இவங்க குரூப் தான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டோன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே விகாஸ், விக்ரம், சுபிக்ஷா, வியானா ஒரு குரூப்பு, பார்வதி, திவாகர், கமருதன் ஒரு குரூப்பு, எஃப்ஜே, கனி, சபரி ஒரு குரூப்பு, இப்போ துஷார், அரோரா ஒரு குரூப்பு. ஸோ எல்லாமே இங்கே குரூப் தான், தனித்தனி குரூப்பு. ஒரு குரூப்பு குட்டி குரூப்பு, ஒரு குரூப்பு பெரிய குரூப், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.